Pleasant evening to everyone. Welcome to Tony Max. Now I am moving to chapter number 2, example 2.1. Okay, what is the question actually? Simplify the following. So they have given 5 subdivisions. So one by one we will be discussed. Okay, what is the question of subdivision 1? I power 7. So I power 7, how to split it actually? I power 4 into I power 3 are very easy concept. அதாவது power 7 கொடுத்திருக்கக்கூடியது just we have to divide it by 4. So 7 divided by 4 means definitely balance actually 7 divided by 4 means what is the meaning actually? 4 will come. So 7 minus 4 is equal to 3 will come. This 3 we have to take it I power of the value. Okay. So because I power 4, so already I have given some concept. So anything power 0 means the value will be 1. ஸோ ஏதாவது பவர் ஒன்றுன்னு கொடுத்துருந்தா எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் ஆப்போசிட் சைட்லேயும் வரும். அதே மாதிரி ஐ ஸ்கொயருக்கு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் டேமில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் -1. அப்போ ரூட் ஆஃப் -1 வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும், -1. அதே மாதிரி ஐ கியூப்பை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ. சிமிலர்லி ஐ பவர் 4 வந்துட்டு நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. தேர்ஃபோர் -1 into -1 means value will be positive 1. Okay, this is for your understanding. Just you have to keep in your note. Okay. Now the I power 7, the basic concept, this is what is the formula actually, a power m into a power n, that is called a power m plus n. So just I have expand up that what is the meaning of I power 4? So 1 is there, that means actually no need, if you are writing also no problem. So 1 into I cube means we can expand I square into I. So I square into I square value also, otherwise you can write it directly. I cube means what is the value, minus I, isn't it? So minus, so 1 into minus I means minus I. This is our subdivision 1 answer. I am moving to subdivision 2. What is the question of subdivision 2? என்ன கொடுத்திருக்காங்க subdivision 2ல? So I to the power 1 7 2 9. So simplify. இதை டேரெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 4 போட்டாச்சுன்னா வாட் தி வேல்யூ, 1729. ஸோ டிவைடட் பை 4, 4 4s are 16, பேலன்ஸ் வில் பி 1. நெக்ஸ்ட் டைம் 2 இருக்குது, 3 4s are 12, எகெயின் 0 9, 2 4s are 8. கண்டிப்பாக பேலன்ஸ் ஒன்று. ஸோ இந்த ஒன்றை தான் நம்ம எங்கே எப்படி எடுக்கிறோம்னா இஸ் ஈக்குவல் டு ஐ பவர் 1 எடுத்தாலே போதும். ஸோ ஐ பவர் 1ஓட வேல்யூ ஆன்சர் வந்து ஐ. ஸோ திஸ் இஸ் அவர் ஐ பவர் ஆன்சர். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், இந்த மெத்தடில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை நான் நெக்ஸ்ட் டைமில் பண்ணுறேன். இந்த சேம் கான்செப்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் தேர்ட் வந்துட்டு ஐ பவர் -1924 தென் ப்ளஸ் ஐ பவர் 2018. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், I am going to the first step. minus எடுத்துக்கான 1924 divided by 2 divided by 4 போட்டோம்னா கண்டிப்பாக 4 4s are 16, back remaining 3, அப்போ 32 இருக்குது, 8 4s are 32, கண்டிப்பாக வந்துட்டு இங்கே 4 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 1. ஸோ பேலன்ஸ் ஒன்றுமே வரல. அப்போ நான் இந்த -194 எப்படி எழுதுறேன்னா மைனஸ் ஆஃப் 4 into 481 into ஐ பவர் நமக்கு வந்துட்டு பேலன்ஸ் கிடையாது. அப்போ ஐ பவர் 0 போட்டுக்கலாம், ஏன்னா எனிதிங் பவர் 0 நமக்கு வேல்யூ வில் பி 1 தான் கிடைக்கும். அப்போ இந்த டேமை நம்ம இன்னும் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நமக்கு ஆல்ரெடி படித்த ஒரு அல்ஜிப்ராவில் லா ஆஃப் இண்டேசஸில் படித்த ஒரு பேசிக் டேம், அதாவது ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னா அது எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என் எழுதலாம். அப்போ இதை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஐ பவர் 4 த பவர் ஆஃப் மைனஸ் இது ஐ, ஓகேவா, மைனஸ் ஆஃப் 481. அப்போ சேம் ஆன்சர் தான் வரும், இன்டு ஐ பவர் 0. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஐ பவர் 4னா வேல்யூ நமக்கு என்னது பாசிட்டிவ் 1. அப்போ 1 எனிதிங் பவர் நமக்கு 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி as well as எனிதிங் பவர் 0 ஆல்சோ வேல்யூ வில் பி 1. தேர்ஃபோர் 1 into 1 போடும் நமக்கு 1 கிடைக்குது. இது ஃபஸ்ட் ஆன்சர். நமக்கு செகண்ட் ஆன்சர், இன்னொரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 2018. ஸோ த சேம் கான்செப்ட் எடுக்கிறோம், 2018. அப்போ டிவைடட் பை 4 எடுக்கும், வாட் வில் ஹேப்பன், 5 4s are 20. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், இங்கே 0 தான் வருது, அடுத்து 1 இருக்கும்போது இங்கே 0 போட்டுட்டு இங்கே 8 கீழே இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், 4 4s are 16, பேலன்ஸ் என்ன வருது, 2ன்னு வருது. அப்போ நிச்சயமாக இந்த 2ன்னு வரக்கூடிய பேலன்ஸை நம்ம இங்கே எப்படி எடுத்து எழுதுவோம், இந்த டேமுக்கு பதிலாக பாருங்கள், அதாவது ஐ பவர் 2018 is equal to எப்படி எழுதுனா, I to the power 4 into 504
அடுத்து என்ன எழுதுவோம் ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருந்து ஐ ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் I power 4 தி ஹோல் பவர் ஆஃப் 504 தென் ப்ளஸ் ஐ ஸ்கொயர். அப்போ I power 4ஓட வேல்யூ தெரியும் 1 பவர் 504 ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னது -1. அப்போது நமக்கு வந்துட்டு இது இன்டு லா ஆஃப் இண்டேசஸ். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு லா ஆஃப் இண்டேசஸில் போடும்போது இன்டுன்னு போட்டாலே போதும் ஏன்னா லா ஆஃப் இண்டேசஸ் டேம். இங்கே என்ன வரும் ஐ ஸ்கொயர். அப்போ எழுதுனதுக்கப்புறம் இது வந்துட்டு 1 பவர் எனிதிங் மீன்ஸ் 1, ஐ ஸ்கொயர் மீன்ஸ் நமக்கு வேல்யூ தெரியும், என்ன வேல்யூன்னு தெரியும், ஐ ஸ்கொயர் மீன்ஸ் -1. அப்போ 1 × -1, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது -1ன்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு டேமோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சி பாசிட்டிவ் 1 கிடச்சி. தேர்ஃபோர் so I to the power -1924 plus I to the power 2018. So இதனோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருந்து பாசிட்டிவ் 1. செகண்ட் டேமோட ஆன்சர் என்ன கிடச்சிருந்து -1. அப்போ 1 - 1 is equal to 0. This is for subdivision third answer. Now I am moving to subdivision 4. Subdivision 4 என்ன கொடுத்துருக்காங்க summation of 102 n is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க into I power n. அப்போ 1லேருந்து எது எழுதணும் 102 வரை. அப்போ இது கான்செப்ட் எப்படி எழுதுவோம் I power 1 then I square then I cube I power 4 I 5 then I power 6 I power 7 I power 8 102 வரை எழுதணும். அப்போது நான் திரும்ப லாஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சில ஃபியூ டைம்ஸ் எடுத்துக்கிறேன். I power 96 97 power 98 I power 99 I power 100 101 102 வரை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் எடுத்தால் வாட் வில் ஹேப்பன், அதாவது I power 1 I power ஸ்கொயர் I power 3 I power 4. ஸோ I power 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன வேல்யூன்னு எடுத்துருக்கோம் I power 1ஓட வேல்யூ நமக்கு ஐன்னு வரும். நெக்ஸ்ட்டு டைம் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அடுத்தது ஐ க்யூபோட வேல்யூ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருந்து -i. அப்போ -i லாஸ்ட் டைம் ஆன்சர் வந்து பாசிட்டிவ் 1. அப்போது ப்ளஸ் ஐ -i கேன்சல் பண்ணால் -1 +1 கேன்சல் பண்ணால் 0ன்னு கிடைக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 4 டைம்ஸோட ஆன்சர் 0. அப்போ நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸ் எடுக்கிறேன் I power 5 I power 6 I power 7 I power 8. I power 5 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி பண்ணலாம் I power 4 and I எழுதலாமா லா ஆஃப் இண்டேசஸ் நேம், அதாவது a power m into a power n means a to the power m plus n. அந்த கான்செப்ட் இப்படி எடுத்திருக்கேன் into I. அடுத்த டைம் how to expand I power 4 into I square எழுதிக்கலாமா into. நெக்ஸ்ட் டைம் ப்ளஸ் I power 7 I power 4 into I cube. நெக்ஸ்ட் டைம் I power 4 into I power 4. இதில் I power 4 காமனாக வெளியிடும் வாட் வில் ஹேப்பன், I பேலன்ஸ் இருக்குது, இங்கே I ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்குது, இங்கே I க்யூப் பேலன்ஸ் இருக்குது, இங்கே I power 4 பேலன்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் I power 2 I power 3 I power 4 ஆட் பண்ணோம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். அப்போ எனிதிங் பவர் ஆஃப் வேல்யூ ஆர் எனி நம்பர் இன்டு 0 ஆல்சோ வாட் தி ஆன்சர் வில் கம் 0 வில் பி ரிப்பீட். இப்போ இதுலேருந்து நமக்கு நிச்சயமாக சொல்லலாம் 100 வரை I power 100 வரை நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் 0ன்னு சொல்லக்கூடிய டைம் தான் கிடைக்கும். அப்போ ரிமைனிங் லாஸ்ட் 2 டைம்ஸை நான் பேலன்ஸாக எடுத்து எழுதுறேன். என்ன பேலன்ஸ் எல்லாம் இருக்குது I power 101 பேலன்ஸ் இருக்குது, as well as I power 102 பேலன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 101 நம்ம சேம் கான்செப்டில் பண்ணலாம். இப்போ 101 டிவைடட் பை 4 பட் வாட் வில் ஹேப்பன் 2 4s are 8 2 கேரி வருது, பேலன்ஸ் இங்கே 1 இருக்குது. அப்போ 5 4s are 20 வருது. கண்டிப்பாக இங்கே 1 பேலன்ஸ் வரும். நிச்சயமாக 1 பேலன்ஸ் வரும். நம்ம எப்படி எழுதலாம் I power 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ அடுத்த டைம் பார்க்கலாம் I power 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் படி நிச்சயமாக 102 டிவைடட் பை 4ன்னு போடும்போது எகெயின் 2 4s are 8 கண்டிப்பாக 2 பேலன்ஸ். அப்போ 5 4s are 20 கண்டிப்பாக 2 பேலன்ஸ் கிடைக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம் I ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நிச்சயமாக I power 1ஓட வேல்யூ நமக்கு என்னதுன்னு கிடைக்கும் I, as well as I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் -1. அப்போது இதனுடைய ஆன்சர் வந்துட்டு I -1 ஆர் -1 plus I. இதுதான் subdivision 4 answer. So now I am moving to last subdivision. What is the question actually? Last subdivision.
So fifth subdivision கொடுத்திருக்காங்க I into I square into I cube dot 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 I to the power 40, isn't it? 14 இருக்கு. நமக்கு this is also the same concept, law of indices. What is the formula actually? A to the power m, A to the power n, A to the power z into A to the power h means base will be same, means what is the formula? A to the power m plus n plus z plus h. So the same concept you have to apply. Subdivision 5. What will happen? 1 plus 2 plus 3 plus dot 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 up to 40 is there, isn't it? So this is the separate, the power of one formula is there, isn't it? What is the formula? Actually 1 plus 2 plus 3 plus dot 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 n is equal to n into n plus 1 by 2. This is algebraic formula, isn't it? So already we know n is equal to what is the value? 40. So n is equal to 40 means what will happen? 40 into, otherwise we can write it 40 into 40 plus 1, 41 divided by 2. Definitely 2 and 40 how many times possible? So 20 times possible. So this is actually I to the power 20 into 41. Again, how to split the power of the value? I into 4 into 5, next time into I to the power, or we can write I to the power 41 means how to split actually? I to the power 4, remaining the term 5 into 41. This is also the same concept. A to the power m, the whole power m means A to the power mn term. Definitely we can say I to the power 4, what is the answer? 1. So is equal to 1 to the power of 5 into 41. So anything, any value 1 power, what is the answer will come? 1 will be repeat, isn't it? This is our final answer. This is actually subdivision 5 answer. Okay. So please listen, my dear students. If you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. Then if you need more information, please subscribe my channel and don't forget to click the bell icon button. Whenever I post a new video, you will receive the notification. Then another one important things, please give me your valuable feedback. I am ready to rectify my mistake if I did. Okay. Thanks to viewers. We will continue our next video. Bye bye.